ஹாய் சொல்லி குட்டீஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி ஏன் மல்லிகைப்பூ மாதிரி மென்மையாக இல்லை? அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. அது என்னன்னு இந்த இட்லி மேகத்தோட கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அம்மா சொல்லும் கதை மற்றும் பாடல்கள். ஹே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. அங்கே பாருங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஏதோ கவலையாக இருக்காங்களே. நாங்கள் ஏன் இவ்வளோ கல் மாதிரி இருக்கோம்? எங்களால் யாருக்காவது பையன் இருக்கா? அதுக்கு அம்மா சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வெள்ளை மேகமாக மாற போறீங்க. அம்மா அரிசியையும் உளுந்தையும் அரைச்சி மாவா மாத்தினாங்க. ஒரு நைட் முழுக்க தூங்க வச்சாங்க. காலையில அம்மா அந்த இட்லி பானையில மாவை ஊற்றி அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சு திறந்து பார்த்தா, வாவ், அங்கே பாருங்க, அங்கிருந்து இட்லி சொல்லுது, ஆஹா, நான் இப்போ பஞ்சு மாதிரி மென்மையாக மாறிட்டேன். ஆனால் நான் தனியாக இருக்கேனே. திடீர்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம் நெட்டி பார்த்தா, நாங்கள் இருக்கோம் உனக்கு துணையா, நான் வெள்ளை சட்னி, நான் சோப்பு சட்னி. பார்த்தீங்களா குட்டீஸ், ஒற்றுமையாக இருந்தால் கடினமான விஷயம் கூட மென்மையாக மாற்ற முடியும். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். டாடா பாய். Thank you to all.